இஸ்ரேல் வந்து சிரியா மேல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒரு 4-5 இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன் தாக்குதல் நடத்தினாங்க, இதை பார்த்து ஏன் ஈரான் சிரிக்குது, இதுல ஈரானுக்குள்ள லாபம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், காசா பாலஸ்தீன் பிரச்சனையில அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலரா இஸ்ரேல் கொண்டுட்டு தான் இருக்கான். அதே போல திருப்பி வந்துக்கிட்டு ஹமாஸும் அவங்க படையும் வந்துக்கிட்டு போராளி படைகள் வந்துக்கிட்டு திருப்பி தாக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட டெய்லி வந்துட்டு ஒரு ஆவரேஜா 30 to 50 பேர்த்த வந்துக்கிட்டு இஸ்ரேலிய வீரர்களை வந்துக்கிட்டு எய்ம் பண்ணி கொண்டுட்டு தான் இருக்காப்ல. அது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காப்ல இஸ்ரேலு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஒரு கேம்ப், அதாவது என்னன்னா மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற பேர்ல அவன் சொல்றான். ஆனா அது வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் கேம்ப் மாதிரி கொண்டு வந்து முதல்ல ஒரு 6 லட்சம் பேரை உள்ளக்க வச்சுட்டு திருப்பி வந்துக்கிட்டு இந்த 20 லட்சம் பேரையும் உள்ளக்கே ஒரே இடத்துல, அதாவது காசால 5ல் 1 பங்கு இடத்துல இவ்வளவு பேர்த்தையும் வச்சுட்டு மீதிய இஸ்ரேல் கையகப்படுத்துறதுக்கான ஒரு பிளான்ல இஸ்ரேல் இறங்குது. இதுக்கு பின்னால் இனி என்ன நடக்க போகுது, எந்தெந்த நாடுகள் இது எதிர்த்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நீ பார்க்க வேண்டியது. மிகப்பெரிய அளவுல வந்துகிட்டு ஹமாஸும் மற்றவங்களும் வந்துகிட்டு இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அது நடக்காது, மேக்சிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இஸ்ரேல் ராணுவம் அந்த காசா மண்ணுல இருக்காங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட இறப்பு வந்துகிட்டு இருக்கும். ஆனா இவங்க கால்குலேட் பண்ற என்னன்னா, ஒட்டுமொத்த மக்கள் இந்த சைட்ல மாத்திட்டாங்கன்னா ஈஸியா அங்க இருக்கிற ஹமாஸ் மற்றவங்களை எல்லாத்தையும் வந்துக்கிட்டு அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இஸ்ரேல் நடக்குது. இஸ்ரேல் நினைக்கிறான், ஆனால் நடக்குமாங்கிறது தெரியாது. அதாவது டனல்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அண்டர் கிரவுண்ட் டனல்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் நடக்காது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஹெட் வந்துக்கிட்டு சொல்கிறப்ப, அதனால அது வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே இஸ்ரேலில் உருவெடுத்துட்டு இது இந்த நிலைமையில இருக்க என்ன நடந்திருக்காப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, திடீர்னு இஸ்ரேல் வந்துகிட்டு சிரியா மேல வந்துட்டு தாக்குதல் நடத்திருக்காப்ல. ஒரு 4-5 இடத்துல தாக்குதல் நடத்திருக்காப்ல. சிரியாவோட அரசு கட்டிடங்கள், சிரியாவோட பாதுகாப்பு படையோட தளங்கள், அதாவது பில்டிங், இது எல்லாமே வந்துகிட்டு ஏம் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அங்குள்ள ட்ரூஸ் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காகவும் அவங்கள சப்போர்ட் பண்ணியும் நாங்க வந்துகிட்டு இந்த அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த அட்டாக் நடந்த உடனே பத்திரை அடிச்சு ஓடி வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடியே வந்துகிட்டு ஈரான் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஈரான் ஒரு அறிக்கை காட்டாமன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வந்துகிட்டு ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்துகிட்டு தீர்மானம் கொண்டு வரலைன்னா இந்த அழிவுகள் வந்து தொடரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்துட்டாங்க. இதை கேட்டு கேட்காத பாதியை வந்து அமெரிக்காக்கார வந்து விழுந்து அடிச்சுட்டு சொல்லிட்டான், இது வந்துகிட்டு ஒண்ணுமே இல்லை, இது வந்து பை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்வு 2 பேருக்கும் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை தான். இதை வந்துகிட்டு உடனே நிறுத்துறோம். உடனே அங்கிருந்து மார்க்கோ ரூபியோ, வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாங்கன்னா, உடனடியாக சில மணி நேரத்துக்குள்ளேயே வந்துகிட்டு இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னாப்ப, கொட்டுற இடத்துல கொட்டிட்டாப்ல, அடிக்கிற இடத்துல அடிச்சுட்டாப்ல, அந்த ரைட் ஒர்க்க முடிஞ்சிச்சு. இஸ்ரேல் அடங்கி இருந்துட்டாப்ல. முதலாளி சொன்னா கேட்டுதான் ஆகணும். இது இருக்க எதுக்கு இஸ்ரேல் அடிச்சாப்ல அப்படிங்கிற பார்க்கும்போது, சிரியா பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 11 குழு சேர்ந்துதான் இந்த HTC அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இவங்க வந்துகிட்டு பழைய ஆட்சியை வந்துட்டு கவிழ்த்தாப்ல. பஸ்ருல்லா சாதோட ஆட்சியை கவிழ்த்து இதை வந்து கையப்படுத்தினாப்ல. இதுக்கு பேக் போனா இருந்தது வந்து துருக்கி. இப்ப பிரச்சனை எந்த இடத்துல வருதுன்னா, இந்த 11 குரூப்ல ஒண்ணுதான் வந்துகிட்டு இந்த ட்ரூஸ் அப்படிங்கிற இனம் மக்கள். இந்த ட்ரூஸ் இன மக்கள் வந்துட்டு சிரியாவிலே பிறந்து வளர்ந்த மக்கள். இவங்க வந்துகிட்டு ஜூதனும் கிடையாது, இஸ்லாமியரும் கிடையாது, ரெண்டும் மிக்ஸ்ல ஒரு டைப். இஸ்லாமியராகவும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இஸ்லாமிய டீம்கள். ஜூதனுக்காக ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஜூதன் வந்து இவனை வந்து இப்ப சப்போர்ட் பண்ற என்னதுக்குன்னா, இவனுக்கு ஒரு அடிமை வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் வந்துகிட்டு உயர்ந்த ஜாதி, எனக்கு கீழே ஒரு ஜாதிகாரம் வேணும்ல, அந்த லெவல்ல தான் அவனை வந்துட்டு மெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ட்ரூஸ் மக்களுக்கு வந்துட்டு பாதி பேர் வந்துகிட்டு ஒரு டீம்ல வந்துட்டு அது 2 டீமா தான் பிரிஞ்சிருக்கு. அதுல ஒரு டீம் வந்துகிட்டு சிரியா கூட இருக்கணும்னு சொல்றாப்ல, ஒரு டீம் வந்து இஸ்ரேல் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. இதற்கு மத்தியில தான் சின்ன பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்ததுல வந்துகிட்டு கோலான் குன்றுல நிறுத்தப்பட்ட சிரியன் ஆர்மிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இந்த பிரச்சனையை பெருசா எடுத்துதான் வந்துகிட்டு இதுக்கு ஆதரவு இந்த ட்ரூஸ் இன மக்களுக்காக வந்து இஸ்ரேல் உலக இறங்கியிருக்காங்க. சரி, இதுல ஈரான் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த 11 குழுக்கள் சேர்ந்து தான் வந்து சிரியாவை இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. இதே ரீதியில இஸ்ரேலை வந்துட்டு அவன் பெரிய அண்ணன் சமைஞ்சு அங்க விளையாண்டான்னா மக்களுக்கு கிளர்ச்சி ஏற்படும். இந்த 11 டீம் சம்மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 11ல ஒன்று தான் வந்துட்டு ஹெச்பிசி அப்படிங்கிற இன்னைக்கு இந்த ஐஎஸோட பழைய தலைவன் இருக்கான்ல, அவனை வந்து உட்கார வச்சிருக்காப்ல அவர். அப்போ இது மீதி உள்ளவங்க வந்துகிட்டு கிளர்ந்து எழுந்தால் கையில இருந்து போயிடும். இனி ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்கு உள்ளக்க வருது அப்படிங்கிற கிரியேட் ஆகுது அப்படின்னா ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. நீட்டா ஈரானும் ஈராக்கு பக்கத்துல உள்ள சிரியா இடத்தையும் லெபனானுக்கும் நடுவில் உள்ள இந்த சிரியா இடத்த வந்துகிட்டு கைப்பற்றுறதுக்கு ஈரான் கிளீனா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹிஸ்புல்லாக்கு வந்துகிட்டு ஆயுதம் போனோம்னா அந்த இடம் வந்துட்டு இவங்களுக்கு முக்கியம். அது ஈராக் வழியா சிரியால இருந்து தான் லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்கு இதுவரை ஆயுதம் போயிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ண காரணமா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் வந்துகிட்டு இப்ப ஹிஸ்புல்லா வந்துகிட்டு தடுமாற ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த இடத்த வந்துகிட்டு கான்கர் பண்ண அப்படிங்கிறது வந்துட்டு ஈரானுக்கு ஒரு முக்கியமான ஒரு செயல். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹிஸ்புல்லாவும் சரி, ஈராக்கு இருக்கிற ஈரானுக்குள்ள இனக்குழுக்கள் இருக்காப்ல அவங்களோட ப்ராக்சி இவங்களும் சேர்ந்து உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிச்சு அந்த இடத்த பிடிச்சிருவாப்ல. அந்த ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருக்கு. அதனால தான் அமெரிக்கா ஓடி வந்துகிட்டு பாதியிலே வந்துகிட்டு உட்கார்ந்து கேட்டும் கேட்காதமா வந்துகிட்டு உடனே வந்துகிட்டு மறுபதிப்பு கொடுக்குறாப்புல. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இனி நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு புலம்புறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனையில மக்கள் அதிருப்தி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஈரான் கைக்கு போயிடும். ஏன்னா ஈரான் ஏற்கனவே இப்போ வந்துகிட்டு ஒரு லெவல்ல நிற்காப்புல. இஸ்ரேல் வந்துகிட்டு இஸ்ரேலுக்கு தான் அடிமை எல்லாருமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருந்த அரபுகளுக்கு மத்தியில இஸ்ரேலை அடிச்சு இன்னைக்கு உலகமே வந்துகிட்டு பார்த்து சிரிக்கிற அளவுக்கு செஞ்சதுனால ஈரானோட இமேஜ் வந்துட்டு பெரிய அளவுல இருக்கு. அதனால ஈரானுக்கு சப்போர்ட்டிங் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இவனால கையில பிடிக்க முடியாது. அந்த ஒரு பயத்தினாலதான் ஒட்டனடியா வந்து மார்க்கோ ரூபியா வந்து கூப்பிட்டுட்டு 2 கிளி விட்டாப்புல நெதன்யாவை அடக்கி உட்காரு, இல்லாட்டினா கையில இருந்து எல்லாம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ற இது சொன்ன உடனே இப்ப வந்து நிறுத்திருக்காப்ல. கிறுக்கு பிடிச்சிட்டு நெதன்யாவு இனியும் வந்துகிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க ஒரு உள்நாட்டு கலவரம் வெடிச்சிச்சு சிரியால. அது ஈரானுக்கு மிகப்பெரிய லாபமா அமையும். அது நடக்காம பார்த்துக்கிறது வந்துட்டு இஸ்ரேலோட புத்திசாலித்தனம். இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அது வந்துகிட்டு அவனோட முட்டாள்தான். இந்த நிலைமையில தான் இது போயிட்டு இருக்கு. இது மத்தியில வந்துட்டு அமெரிக்காவை கோபம் கொள்ற அளவுக்கு காட்டமா ஆயத்துல்லால் காமினி வந்துகிட்டு நேற்று வந்துகிட்டு பேசியிருக்காப்ல. ஏற்கனவே அந்த போருக்கு பிறகு ஒரு தடவை வந்து பேசினாப்ல. இப்போ வந்துட்டு 2வது தடவை வந்துகிட்டு பேசினதுல ஆயத்துல்லால் காமினி கோட் பண்ண வார்த்தை இல்லை, ஈரானை பாதுகாப்போம், ஈரானுக்கு தேவையான எல்லாம் செய்வோம், நாங்கள் வந்து இங்கே மண்டிட மாட்டோம்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாப்ல. அமெரிக்காவின் பாசமான நாய், வளர்ப்பு நாய் வந்துட்டு செல்ல நாயை வந்துகிட்டு அடக்கி வைக்கலன்னா மொத்தமா காலி பண்ணிடுறோம். யாரை சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இஸ்ரேல இந்த அழகா சொல்லிட்டாப்ல, அமெரிக்காவின் வளர்ப்பு நாய் ஆனா செல்ல பிராணியான செல்ல நாயை நீங்க வந்து அடக்கி வைக்கல, அதுக்குள்ள வேதனையை நீங்க வந்து அனுபவிப்பீங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு நாட்டமா வந்துட்டு பேசியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஹெட்லைன்ஸா மிகப்பெரிய வார்த்தையா வந்துட்டு எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியால ஏற்கனவே வந்துகிட்டு கடுப்பா சொன்னதுக்கு வந்துகிட்டு ரொம்ப ஓவரா வந்துகிட்டு அமெரிக்கானா இதா இருந்தாப்ல. டொனால்ட் ட்ரம்ப் வர வந்துகிட்டு ரொம்ப காட்டமா பேசினாப்ல. இப்ப 2வது தடவையுமே வந்துகிட்டு திருப்பி வந்துகிட்டு அதே ரீதியில கோட் பண்ணியிருக்காப்ல. என்ன நடக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.